ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு யூஎஸ் ட்ராவல் vlog பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் 13th மார்ச் தான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 10:30 பிஎம் போல் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் செக்யூரிட்டி அண்ட் செக்இன்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு ரீச் ஆக நியர்லி ஒரு 1 hour ஆயிடுச்சு. ரீசன்ட் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால ட்ராவலே ரொம்ப அன்பிரடிக்டபிளாக ஆயிடுச்சு. ஃபெப்ரவரி மிடில் டிக்கெட்ஸ் பார்த்துட்ருக்கும்போது எத்தியாட்ஸ் எமிரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. துபாய் தோஹா சைட் போகிறது. பட் ஆனால் வந்து கேத்தி பெசிஃபிக் இது வந்து ஹாங்காங் சைட் போயிட்டு டாலஸ் போகிறது. இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பாக இருந்தது. பட் இப்போ மிடில் ஈஸ்ட் இஷ்யூஸ்னால டபுள் த ப்ரைஸ் ஆகிடுச்சு. சென்னை டு ஹாங்காங் 2 AM ஃப்ளைட். ஸோ 1:30 அரவுண்ட் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு 5 hours ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. வெஜ் ஆப்ஷனுக்கு ரவா உப்மா, காஞ்சிபுரம் இட்லிலாம் கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ் ஆப்ஷனுக்கு சிக்கன் கிரேவி அண்ட் பரோட்டா கொடுத்துருந்தாங்க. ஃபுட் சர்வ் பண்ணும்போது அனிரிக்கா தூங்கிட்டு இருந்தா. ஸோ வந்து பன் யோகர்ட் மட்டும் அவளுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ப்ரெசன்ட் சினாரியோனால இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஃப்ளைட் சார்ஜஸுமே பயங்கரமாக ரேஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அஃபிஷியல் ஆர் பர்சனல் ரீசனுக்காக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணோன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்ஃபேக்ட் ஒரு ஏரோஸ்டஸ்ட்டை பேசும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஃபுல் கெப்பாசிட்டியில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்லாம் இந்த ரூட்டில் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஹாங்காங் டு யூஎஸ் இன்னொரு vlogல பார்க்கலாம்.